வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் டீ கடையில் கிடைக்கிற அதே சுவையில் ஒரு ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம். ரொம்ப சுலபமாக இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. 200 கிராம் அளவுக்கு 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். 150 கிராம் அளவுக்கு 2 உருளைக்கிழங்க தோல் சீவிட்டு இந்த மாதிரி துருவியில் பெரிய துளை இருக்கிற பகுதியில் துருவி எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்படியே உபயோகப்படுத்த முடியாது. தண்ணியில் போட்டு ஒரு 2-3 தடவை அலசி எடுக்கணும். அப்போ தான் அதனோட வழுவழுப்பு தன்மை இல்லாமல் இருக்கும். ரெண்டு மூணு தடவை அலசிட்டு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத அளவுக்கு இதை புழிஞ்சு எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் 2 டீஸ்பூன் வரமல்லியை போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் சோம்பு, 2 பச்சை மிளகாய், காரம் அதிகமாக வேணும்னா இன்னொன்று சேர்த்துக்கோங்க. 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, இதை கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தை ஒரு பவுலில் போட்டுக்கலாம். இதில் 2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் காஷ்மீரி வரமிளகாய் தூள். இது இல்லைன்னா பரவாயில்ல, ஆப்ஷனல் தான். நான் இதை கலருக்காக தான் சேர்க்கிறேன். இதோட நம்ம அரைச்சி வச்சுருந்ததையும் போட்டுக்கலாம். 1 நிமிஷம் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடணும். பிசைஞ்ச மாதிரி கலக்கணும். இப்போ இதில் நம்ம துருவி வச்சுருந்த உருளைக்கிழங்கையும் போட்டு கலந்து விட்டுறலாம். ஒரு கொத்து கறிவேப்பிலையும் கொஞ்சமாக மல்லி இலையும் நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு, 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு. மைதா மாவுக்கு பதிலாக 1 கப் கடலை மாவு சேர்க்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா அல்லது சமையல் சோடா சேர்த்துக்கோங்க. அப்போ தான் மிருதுவாக இருக்கும். 1 நிமிஷம் இது எல்லாத்தையும் நல்லா கலந்துடலாம். இது கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதால 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி கலந்துடலாம். இல்லைன்னா பக்கோடா மாதிரி உதிர்ந்து போகும். நல்லா கலந்த பிறகு இந்த மாதிரி ஒரு பால் சைஸுக்கு பிடிச்சி வச்சுருக்கேன். நான் ஏற்கனவே எண்ணெய் காய வச்சுருக்கேன். ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து லேசாக அழுத்தி எண்ணெயில் போட்டுடலாம். உருண்டையாக இருந்ததுன்னா உள்ளே வேகாது, மேலே மட்டும் கருகிரும். அதே சமயம் ஸ்டவ் மிதமான தீயில தான் எரியணும். நம்ம ஊற்றிருக்கிற எண்ணெய்க்கு தகுந்த மாதிரி 6 7 போட்டுக்கலாம். எண்ணெயில் போட்ட பிறகு ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். இடையில் கலந்து விட வேண்டாம். 2-3 நிமிஷத்துக்கு பிறகு திருப்பி விட்டுறலாம். இது முழுமையாக வேகிறதுக்கு ஒரு 5-6 நிமிஷம் பிடிக்கும். திருப்பி போட்ட பிறகு மறுபடியும் ஒரு 3-4 நிமிஷம் வேகட்டும். லேசாக செவந்து வர்ற போது எடுத்துடலாம். டீ போடுற நேரத்தில் பஜ்ஜி சுட்டுடலாம், வடை சுட்டுடலான்னு நிறைய பேர் வாயிலேயே வடை சுடுவாங்க. ஆனால் இதை செய்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் ஆகும். அவங்க சொல்கிறாங்களேன்னு நினச்சி நீங்களே ஆசைப்பட்றாதீங்க. அருமையான சுவையில் நான் செஞ்சுருக்கிற இந்த உருளைக்கிழங்கு வெங்காய வடையை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.